அதாவது வாக்காளர்கள் தங்களுடைய தாங்கள் வாக்குரிமை பெற்றவர்கள் என்பதற்கு 3 காரணங்கள், 3 அடிப்படை தகுதி இருக்கணும். ஒன்று, இந்திய குடிமகனாக இருக்கணும், 18 வயது நிரம்பியவராக இருக்கணும், ஆர்டினரி ரெசிடென்ட், அதாவது அந்த தொகுதியில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவராக இருக்கணும். இதுக்கு அவங்க அடையாளத்தை கொடுக்க சொல்கிறாங்க. பல்வேறு அடையாளங்கள், 11 அட்டைகள் சொன்னாங்க, 11 அடையாள ஆவணங்கள் சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஆதாரை சேர்த்துக்க சொன்னாங்க. திடீர்னு 13வது ஆவணமாக பீகார் எஸ்ஐஆரில் உங்கள் பெயர் ஜூலை மாதம் 2025 வெளியிடப்பட்ட பட்டியலில் இருந்தால் அதை அடையாள ஆவணமாக காட்டலான்னு சொல்கிறாங்க. இதில் என்ன குழப்பம்னா, பீகாரில் ஜூலை மாதத்தில் ஆர்டினரியாக வசிக்கக்கூடியவர், சாதாரணமாக வசிக்கக்கூடியவர் என்று தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணி ஒருத்தரை வச்சுட்டு, அதன் அடிப்படையில் அவர் நவம்பர் மாதம் அங்கே தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு, தமிழ்நாட்டில் நவம்பர் மாதம் நான் தமிழ்நாட்டில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவன் அந்த அடையாள அட்டையாக காட்டலாம் அப்படின்னா அது சட்டத்துக்கு புறம்பா இல்லை, காமன் சென்ஸுக்கு எதிராக இருக்கு. அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்படி சொல்லுவாங்க, நிச்சயம் சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து மைக்ரேட்டிங் அவுட் ஆஃப் தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப கம்மி தானே. பல்வேறு குழப்பங்கள் தொடர்ந்து. ஆனால் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி இப்போ வரைக்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தவும் மாட்டேங்கிறாங்க. அதுக்கான விளக்கமும் கொடுக்குறது. அது எப்படி சார்? தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு ஆணையம். அந்த ஆணையம் இந்த தவறுகளை சரி செய்து கொள்ளும். அந்த ஆணையம் மக்களுக்கு உரிய விளக்கங்களை வழங்கிடும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவ்வளோ. தேங்க்யூ.